தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி குறித்து தவறான தகவல் பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கஸ்தூரிபாய் காந்தி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்துவதாக தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒப்புதல் அளித்திருந்ததன் அடிப்படையில் தமிழகத்திற்கு தட்டம்மை ருபெல்லா தடுப்பூசி திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தடுப்பூசி குறித்து வாட்ஸ்அப் மூலம் தவறான தகவல் பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு தொழுநோயை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதிலே உறுதி பூண்டுள்ளது. அம்மாவுடைய அரசு தான் இந்த தொழுநோயாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியத்தை வழங்கிய அரசு என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்து இது சம்பந்தமாக அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக பல்வேறு தவறான தகவல்களை பரப்பி பொதுமக்களை குழப்பம் விளைவிப்பது மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கின்றேன்.